கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நாம மேல மேல போறதுல தானே வாழ்க்கையோட அர்த்தமே இருக்கு. பேசலாம், எவ்வளவு வேணாலும் சமாதானம் சொல்லலாம். பணக்காசு இல்ல, பாசம் இல்ல, அன்பு இல்ல, அக்கறை இல்ல, வேற எது இல்லைன்னாலும் வெளிப்படையா இல்லைன்னு சொல்லி புலம்பலாம். ஆனா எனக்கு ஒரு தகப்பனாகிற தகுதி இல்லைன்னு வாயை திறந்து சொல்ல முடியாது. சொல்ல முடியாம தொண்டைக்குள்ள அடைச்சுக்கிட்டு கிடக்கிற விஷயம் முகத்துல தெரியாதானே செய்யும். அதை எப்படி மறைக்க முடியும்? நியாயமா இதுக்கு வருத்தப்பட வேண்டியது நான் தான். நானே இதை ஏத்துக்கிட்டு சாதாரணமா பேசல. மனச மாத்திக்கிட்டு சகஜமா இருக்கணுங்க. இப்ப இல்லாத குழந்தை நமக்கு முக்கியம் இல்ல, இருக்கிற அத்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்குங்க. நீங்க படுற வேதனை அத்தைக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அது உங்களால மட்டும் இல்லைங்க, இந்த வீட்ல யாராலையும் தாங்க முடியாது. ஒரு ஹார்ட் பேஷண்டா இருந்துகிட்டு அவங்க நடமாடிட்டு இருக்கிறதே நீங்க இருக்கிற தைரியத்துல தாங்க. உங்க முகத்துல ஒரு சின்ன மாற்றம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களால தாங்க முடியாதுங்க. இனிமே இப்படி எல்லாம் இருக்காதீங்க. அத்தை முன்னாடி எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு சாதாரணமா பேசிக்கிட்டு இருங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா இந்த வீட்டுக்கு அது நல்லது இல்லைங்க. சரி சரி, வாங்க எழுந்திரீங்க, சாப்பிடலாம். இல்ல, எனக்கு பசி இல்ல. இப்பதானே சொன்னேன். நீங்க ஏன் சாப்பிடலன்னு அத்தை இதுக்கு வேற கவலைப்படணுமா? இல்ல, நான் ஒன்னும் சொல்லக்கூடாது. நீங்க சாப்பிடதான் போறீங்க. நீங்க இங்கேயே இருங்க, நான் இப்ப டிஃபன் எடுத்துட்டு வரேன். இருங்க. நான் சாப்பிடுன்னு சொல்லும்போது சாப்பாடு வேண்டாம்டா. இப்போ அவன் பொண்டாட்டி கொண்டு போனா மட்டும் சாப்பிட போறானா? இது பாருங்க, தோசை இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கார சட்னி இருக்கு, அப்புறம் முள்ளங்கி சாம்பார் கூட வச்சிருக்கேன். சாப்பிடலாமா? என்னது? அழக்கூடாதுன்னு சொன்னேன்ல, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா?
வாங்க வாங்க சுமதிம்மா, வாங்க வாங்க. என்ன வீட்டுக்கு வாரிசு எல்லாம் வந்துருச்சு போல இருக்கு. ஆமாம்மா, எல்லாம் உங்களை மாதிரி நல்லவங்களோட ஆசீர்வாதம் தான். நாளைக்கு எங்க வீட்ல தொட்டில் போடுறோம். குடும்பத்தோட நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். இந்தாங்க குங்குமம் எடுத்துக்கோங்க. புஷ்பா, நீ அவசியம் வந்துடணும். வாய வயிறுமா இருக்கிற பொண்ணு நீ. நீ வந்து வாழ்த்துறது இன்னும் விசேஷம். குங்குமம் எடுத்துக்க. ரஞ்சினி நில்லுமா. ஸ்கூல் இருக்கு, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு சொல்லிடாத. நாளை காலையில நீயும் மாமியார் கூட கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். குங்குமம் எடுத்துக்க. பூ எடுத்துக்கமா. நாளைக்கு கண்டிப்பா வந்துடணுமா. சுமதிம்மா, வீடு தேடி வந்து கூப்பிடுறீங்க, ஆனா தப்பா எடுத்துக்க கூடாது. நாங்க இந்த விசேஷத்துக்கு வர முடியாது. ஏமா அப்படி சொல்றீங்க? பக்கத்துல பக்கத்துல இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம தானே எல்லாம் செஞ்சுக்கணும். நீங்க உங்க மருமகளை கூட்டிட்டு வந்தா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுவா. புரிஞ்சுக்கோங்கம்மா, நீங்க படியேறி வந்து கூப்பிட்டீங்கன்னு நான் என் மருமகளை கூட்டிட்டு வருவேன். அங்க 4 பேர் எதிரில நிக்க வச்சு இவ எதுக்கு வந்தா, கல்யாணமாயி ஒரு குழந்தைய கூட பெத்துக்க முடியாதவ இவ வந்து வாழ்த்துனா எப்படி விளங்கும், அது இதுன்னு இஷ்டத்துக்கு பேசுவீங்க. தேவையில்லாம நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் சங்கடம் எதுக்கு? ஐயோ என்னம்மா நீங்க, நான் அப்படி எல்லாம் பேசுவேனா? என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆ, நீங்க பேசுவீங்கன்னு நான் சொல்லல சுமதியம்மா, தப்பா புரிஞ்சுக்காதீங்க. 1000 தான் இருந்தாலும் ரஞ்சினி என் மருமக. அவளை பத்தி யாராவது ஒருத்தர் குறையா பேசினா அது என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல வேண்டாத பிரச்சனையா போயிடும் இல்ல. விசேஷத்துக்கு கூப்பிட்டு விவகாரமா ஏதாவது நடந்தா எல்லாருக்கும் சங்கடமா போயிடும். அதனாலதான் சொல்றேன். மத்தபடி உங்க பேர குழந்தை 100 வயசு நல்லா இருப்பான். என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே உண்டு. சரிம்மா, நாங்க வரோம். ம். புஷ்பா, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். உள்ள போய் பூஜை கூட எடுத்துட்டு வா. சரிம்மா. ஏம்மா, நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா அப்படி கேக்குற? அப்படி அநியாயமா நான் என்னத்த செஞ்சுட்டேன்? ஒன்னும் தெரியாத மாதிரி பேசாதீங்கம்மா. வீடு தேடி வந்தவங்க ஒரு மரியாதைக்கு எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ரஞ்சினி வரமாட்டான்னு சொல்லிட்டு, ஏன் வரமாட்டான்னு அதுக்கு ஒரு காரணத்தை நீங்களே சொல்லிட்டு, அவங்களையும் சங்கடப்படுத்தி ரஞ்சினியும் சங்கடப்படுத்தி ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏண்டா நீயா இப்படி பேசுற? ஆமா, நான் தான் பேசுறேன். எதை எப்படி பேசணும் தெரியாதம்மா? எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியாது? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கீங்களா? எனக்கு அசிங்கமா இருக்குமா? முரளி, இப்ப நீ என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்கிட்ட இப்படி பேசுற அளவுக்கு நீ மாறிட்டியா? நீங்க இல்ல, யாராண்டாலும் கேட்கதான் செய்வேன். நீங்க செஞ்சது தப்புமா. அதுவும் வெளியாளுங்க எதிரில இப்படி பேச எப்படிமா மனசு வந்தது உங்களுக்கு? அவளும் பொண்ணு தானே. 4 பேர் அவளை தப்பா பேசினா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்னு எதிர் வீட்டு அம்மா கிட்ட சொன்னீங்கல்ல. இப்ப நீங்களே இப்படி பேசுறதை கேட்டா அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் யோசிச்சு பாருங்கம்மா. வர வர நீங்க பேசுறது அண்ணே. நீ சுமார் புஷ்பா, நான் அம்மா கிட்ட மட்டும் தான் பேசுறேன்.
இதோ பாருங்க, இதோட இது கடைசியா இருக்கட்டும். இந்த குத்தி காட்டுறது, ஜாடையா பேசுறதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் ஏன்டா உன் பொண்டாட்டிய குத்தி காட்ட போறேன்? எனக்கு வேற வேலை இல்ல. ஐயோ பாவன நல்லது நினைச்சு சொன்னா பெருசா கட்சி கட்டிட்டு வாதாட வந்துட்டேன். நான் யாருக்கும் பறிஞ்சு பேசல, நியாயத்தை தான் சொல்றேன். அன்னைக்கு புஷ்பா வளகாப்பப்போ இதே வீட்டுல இதே இடத்துல யாரோ ஒரு மூணாவது மனுஷி இதே விஷயத்தை பேசி எத்தனை அசிங்கப்படுத்தினாங்க நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கும் நீங்க தான் இடம் கொடுத்தீங்க. நம்ம வீட்டோட விஷயம் நம்ம வீட்டோட இருக்கணும். உங்க மருமகளை திட்டவோ கண்டிக்கவோ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் என்னைக்குமே அதை பத்தி எல்லாம் பேசினதில்லை. ஆனா வீட்டை தாண்டி வெளியே கொண்டு போகாதீங்கம்மா, அது யாருக்குமே நல்லதில்லை. வாங்க. உட்காருங்க. உட்காருங்க சூர்யா. துர்கா, எப்படி இருக்கீங்க? சாரிங்க, இப்படி கேட்கவே கஷ்டமா இருக்கு. வேற வழி தெரியல. கொஞ்சம் மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு நார்மல் லைஃபுக்கு வந்துருங்க ப்ளீஸ். உண்மை சொல்லணும்னா நான் எப்படி இருக்கேன்னு எனக்கே தெரியல சூர்யா. கரெக்டா வலிங்கிறத விட பயங்கிறது தான் எனக்கு பொருத்தமா இருக்கும். நோ, அப்படி சொல்லாதீங்க துர்கா ப்ளீஸ். மரணங்கிறது நம்ம கையில் இல்லை, ஆனால் வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம கரெக்டாக பிளான் பண்ணா எல்லாம் நல்லபடியாக தானே நடக்கும். அவரை லவ் பண்ணும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கும் போது கூட நான் பயப்படல. எங்க 2 பேர் வீட்லயும் எங்க காதலை ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னப்ப நாங்களே கோயில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு டிசைட் பண்ணோம். ஆனா நான் அப்ப கூட பயப்படல. வாழ்க்கையில பயங்கிறத நான் இப்பதான் உணர்றேன்.
ப்ளீஸ் துர்கா ரிலாக்ஸுங்க. கவலைப்படாமல் இருங்க. நீங்கள் படித்தவங்க, நான் ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை. ப்ளீஸ் அழாதீங்க. ஒரு டிகிரி முடிச்சிருக்கேன், ஆனா அதனால என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் வேலைக்கு எங்கேயும் போனதில்லை சூர்யா. படிக்கும் போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகணுங்கிற யோசனை எனக்கு வர்றதுக்கே வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ப்ளீஸ் ரிலாக்ஸ். இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? விருப்பம்னு சொல்றதை விட அவசியம் கட்டாயங்கிறது தான் சொல்றதுக்கு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காப்பாத்திக்க நான் ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். துர்கா நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னால் என்ன முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்கிறேன். நான் எங்கள் ஆஃபீஸில் பேசி பார்க்குறேன். உங்க ஆபீஸ்ல அவருக்கு செட்டில்மெண்ட் எப்ப வரும், எவ்வளவு வரும்னு கொஞ்சம் தெரிஞ்சா எனக்கு உதவியா இருக்கும். ஆக்சுவலாக பிஎஃப் கிராஜுவேட்டி செட்டில்மெண்ட்லாம் மூவ் பண்ணிட்டாங்க. நானே பார்த்தேன். இன்னும் அந்த காம்பன்சேஷன் செட்டில்மெண்ட் என்ன தராங்கன்னு தெரில. நான் பேசி பார்க்குறேன். தேங்க்ஸ் சூர்யா. சேவிங்ஸ் எங்களுக்கு பெருசா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு இப்போ பணம் ஏதாவது தேவையா? நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன். நானோ தேங்க்ஸ் சூர்யா. இப்படி சொல்றதுக்காகவாவது ஒருத்தங்க இருக்காங்களேங்கிற திருப்தியே போதும். நீங்க உங்க ஆபீஸ்ல விசாரிச்சு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். கண்டிப்பாக இதை பற்றி ஆஃபீஸில் பேசுகிறேங்க. டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம், உங்களுக்கு ஒரு கப் காஃபி கூட கொடுக்கல. பரவாயில்லைங்க, நான் இன்னொரு நாளைக்கு சாப்பிட்டுக்கிறேன். சரி. இதை பற்றி மேனேஜர்கிட்ட பேசுகிறேன். பேசிட்டு என்ன ஏதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்க.